இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? எப்படி வந்து அந்த அன்குரூப்ல அது மாதிரி டேட்டால இருந்து பிரிச்சு வந்து ஃப்ரீக்வன்சி அந்த டேபிள் வந்து போடுறதுன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார் டயக்ராம். பார் டயக்ராம்ல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மள கொடுத்த டேபிள்ல கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த கிராஃபிக்கலா ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவை? Given below the seats won by different political parties in the polling. இப்போ நம்ம அந்த டேலி போட்டு அந்த டேபிள் போடுறோம்ல, ஏ பி சி டி இ எஃப் இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் வந்து இவ்வளோ சீட்ஸ் வந்து வின் பண்ணிருக்கு. ஓகேவா? ரைட். ட்ரா அ பார் கிராஃப் டு ரெப்ரசென்ட் த போலிங் ரிசல்ட். இப்போ செக் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த சீட்ஸ் இருக்குல்ல, ஃப்ரீக்வன்சி கீழே இருக்க ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, மொத்தம் எவ்வளவு வின் பண்ணியிருக்காங்க, இது எது லோவஸ்ட் எது ஹையஸ்ட் அப்படின்றது பார்க்கணும். First solution. In the graph, drawn political party is denoted by x-axis. அப்போ x-axisல இந்த political party மேல இருக்கிறது எப்பவுமே x-axisல தான் வரும். Number of seats won on the y-axis. இப்போ 20, 30 40 இருக்குன்னா நம்ம 5 எடுக்கலாம். இப்போ 40க்கு மேல இருக்குன்னா மேக்ஸிமம் ஒன்று வந்து 75 இருக்கா, அப்போ வந்து நம்ம 10 எடுக்கிறது தான் பெஸ்ட். இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா இந்த ஸ்கேல் எழுதுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ the number of seats won on the y-axis வந்து 1 centimeter வந்து 10 seats எடுத்துருக்கோம். For each political party we will draw a bar. ஸோ இதான் கிராஃப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் x-axis y-axis. நெக்ஸ்ட் mark the political parties on x-axis. என்னென்ன A. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து y-axisல தான் ஸ்கேல் டெஃபினட்டா எழுதணும். இது எழுதலைன்னா மார்க் பண்ணி பண்ணணும். மேக்ஸிமம் 75 வரைக்கும் இருக்கும். அப்ப 10 10 எடுக்கும். இப்போ சீட்ஸ் 1 ஆன் y-axis வந்து இதுல வந்து போடுறோம். இங்க எழுதணும் அது. இங்க வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இங்க சீட்ஸ் 1 10 10 1 centimeter equal to 10 seats. அப்போ அந்த 10 20 30 40 50 60 70 80 75 தான் இருக்கு, அதனால 80 வரைக்கும் போகுது. நெக்ஸ்ட் 1 centimeter equal to ஒரு பாக்ஸ் இது இருக்கா 1 centimeter, இதுல 10 பாக்ஸஸ் இருக்கு. அப்ப 10 யூனிட்ஸ் வந்து 1 centimeter எடுத்தோம்னா இப்ப இதுல ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, அது வந்து 1 யூனிட். ஓகேவா? அப்போ 1 centimeter equal to 10 seats. அப்போ 10 பாக்ஸ் 10 seats. 1 பாக்ஸ் வந்து 1 seat. இதுல அந்த ஒரு இது வந்து ஒரு லைன் வந்து 1 seat. அப்போ இங்க 75 இருக்கு. டு பிளாட் வந்து 75 60 70 75. அப்போ இதுல மிடில். ஓகேவா? 70 will go up 5 box 70 எக்ஸாக்டா பிளஸ் 5. அப்போ அந்த 5 பாக்ஸஸ் வந்து 5 seats. அப்போ 70 plus 5 75. 75ல ஒரு லைன் போட்டோம். ஓகேவா? அப்போ 75ல ஏல இந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, இது ஃபுல்லா 75ல நம்ம பாக்ஸ் வந்து போடணும். அப்போ வந்து கிராஃப்ல தான் போடணும். கிராஃப்ல தான் பார் டயக்ராம் கண்டிப்பா கிராஃப்ல தான் போடணும். இப்போ வந்து இந்த 75 கொடுத்துருக்காங்களா சார்? ஆமா. இது வந்து 5 சென்டிமீட்டர் இல்ல, இது 5 சென்டிமீட்டர் இல்ல, இது 5 சீட்ஸ். 5 சென்டிமீட்டர்னா கிராஃப் ஷீட்ல 5 சென்டிமீட்டர்னா ஒண்ணுல இருந்து இதுல இருந்து இது வரைக்கும் 1 சென்டிமீட்டர் 2 3 4 5 5 சென்டிமீட்டர்னா இதான் 5 சென்டிமீட்டர். இது ஒய் ஆக்சிஸ்ல 10 யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். ஒய் ஆக்சிஸ்ல 10 ஓகே. யூனிட்ஸ். இப்போ அப்போ 10 20 30 இருக்குன்னா இப்போ 60 சீட்ஸ் 70 சீட்ஸ் 75 எப்படி இருக்கும்? அந்த மிடில்ல இருக்கிற லைன் தான் 75 அப்படின்னு வந்து. ஓகேவா? ரைட். ஸோ இதுதான் சென்டிமீட்டர். இதுதான் 5 சீட்ஸ். மொத்தமா 10 பாக்ஸஸ் இருந்துச்சு. அந்த 10ல 5ல வந்து நம்ம வந்து லைன் பண்ணோம். அது வரைக்கும் அந்த லைன் வரணும். ஓகேவா? ரைட்.
5 இது வரைக்கும் 70 ஆயிடுச்சு. இதுல இருந்து 5 மொத்தம் இதுல இருந்து இந்த ஒரு சிங்கிள் பாக்ஸும் வந்து 10 யூனிட்ஸ் வரும். ஓகே, அப்போ 5. சப்போஸ் வெறும் பேப்பர்ல போடணும் அப்படின்னாலும் லைன் போட்டுட்டு ஸ்கேல்ல வந்து 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர்னு முதல்ல மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் மூலயமா பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கு வந்து நீ எழுதணும். ஓகேவா? இப்போ இது 75 ஆகி போச்சா? இப்போ நெக்ஸ்ட் பி. ஓகேவா? பி வந்து 55. டு பிளாட் 55. அப்போ 50 பிளஸ் 5. ஓகே, அப்போ 50 பிளஸ் 5. 50 பிளஸ் 5 இங்க வருதா? அப்ப இதுல இருந்து கரெக்டா அந்த கோட்ல வந்து கரெக்டா பாயிண்ட் வச்சுட்டு ரெண்டு இடத்துலயும் பாயிண்ட் வச்சுட்டு இங்க பி அப்படின்ட்டு வந்து போட்டுட்டு இந்த 55 வரைக்கும் வரும். ஓகேவா? ரைட்டா? ரெண்டு பாக்ஸஸ். ஆ, இதான் ரெண்டு ரெண்டு பாக்ஸ். கொஞ்சம் கேப். அந்த பாக்ஸ் இல்ல, இந்த பிளாக் தான் பாக்ஸ். பிளாக் பாக்ஸ். ஓகே சார். எதுக்கு சார் அந்த கேப் போடுறாங்க அது? இது பார் கிராஃப்ல கேப் இருக்கும், ஹிஸ்டோகிராம்ல தான் கேப் இருக்கும். பார் கிராஃப்ல இந்த பார்ட்டி ஏ பி சி டி. இப்ப இதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட சம் இருக்குல்ல, அந்த பிளட் குரூப் இப்ப நீ வந்து போட்டல ஒண்ணு டேபிள் போட்டிருக்கல, அது கூட நீ போடலாம் அது மாதிரி. ஓகே, அப்போ இந்த இடத்துல 55, இந்த பி வந்து 1 சென்டிமீட்டருக்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? இப்ப அடுத்த சி என்ன? 37. அப்போ 30 பிளஸ் 7 மொத்தமா இது வரைக்கும் மிடில் வந்து 5. அதுக்கு மேல வந்து 7th பாக்ஸ்ல வந்து கிளிக் பண்ணிட்டு அந்த லைன் போட்டுட்டு சி. ஓகேவா? ரைட். அதே மாதிரி டிக்கு வந்து 29. 30ல இருந்து 1 கீழே. ஓகேவா? 37 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 29 1 கீழே. ரைட்டா? அடுத்து இ வந்து 10 தான். அப்ப 10க்கு 10 வந்து இது பாக்ஸ். அப்புறம் எஃப் வந்து 37. 37க்கு ஒரு பாக்ஸ். ஓகேவா? அப்ப இது மாதிரிதான் வந்து போடணும். அப்ப இதுல என்னென்னலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல்ல இங்க ஃப்ரீக்வன்சி பார்க்கணும். பார் டயக்ராமுக்கு இங்க மேல வேல்யூ இருக்காது. ஹிஸ்டோகிராமுக்கு என்ன இருக்கும்? அந்த கிளாஸ் இன்டர்வல் இருக்கும். 0 to 10, 10 to 20, அது மாதிரி கிளாஸ் இன்டர்வல் இருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். மேல இருக்கிறது எப்பவுமே எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஒய் ஆக்சிஸ். 40க்குள்ள இருக்குன்னா நம்ம 5 5 எடுக்கலாம். 5 10 15. இப்ப 5 5 எடுக்கிறோம்னா இது வந்து 5, இது 10. அப்ப வந்து 5 5 எடுக்கிறோம்னா மொத்தமா 10 பாக்ஸஸ் இருக்கா இங்க. 5 5 எடுக்கிறோம்னா 2 பாக்ஸ் வந்து ஒரு யூனிட்டா மாறிடும். ஓகேவா? ரைட். நம்மளுக்கு 75 அதிகமா இருக்கு, அப்ப 5 5 எடுத்தோம்னா 14 சென்டிமீட்டர் கிராஃப் ஷீட் வேணும். அதனாலதான் இந்த 10 10 எடுக்கணும். ஓகேவா? கம்மியா இருக்கு, 10 கம்மியா இருக்கு அப்படின்னா நீ 1 யூனிட்டா கூட எடுக்கலாம். அதுக்கப்புறம் பார் கிராஃப்ல இந்த பிரேக் வந்து கேப் வந்து இருக்கும். இந்த கேப் வந்து இருக்கும், அதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கேப் போட்டே ஆகணுமா? ஆமா, கண்டினியூஸ் கிடையாது. ஹிஸ்டோகிராம் அடுத்தது படிப்போம். அது படிக்கிறப்பதான் இப்ப 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு வரும். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட், a survey conducted by organization for the cause of illness and death among women between 15 to 44 in years worldwide found the following figures. உமன் வந்து இறக்கிறதுக்கான ரீசன் 15ல இருந்து 44க்குள்ள ஒரு பெண் வந்து இறக்குறாங்கன்னா என்ன ரீசன்னால இறக்குறா? 31.8% வந்து ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்துக்காக, 25.4 வந்து நியூரோ சைக்காட்ரிக் கண்டிஷன், இன்ஜுரிஸ்ல இறக்குறது 12.4, கார்டியோவாஸ்குலர் ப்ராப்ளம் ஹார்ட் ப்ராப்ளம் அதுல வந்து இறக்குறது 4.3, பிரீத்திங் ப்ராப்ளம் ரெஸ்பிரேட்டரியில இறக்குறது 4.1, அதர் காசஸ் வந்து 22. இப்போ represent the information given above graphically. ஓகேவா? இந்த பார் கிராஃப் we will put causes of illness. இது வந்து அப்ப எக்ஸ் ஆக்சிஸ், காசஸ் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், இந்த நம்பர்ஸ் வந்து ஒய் ஆக்சிஸ். ஓகேவா? இந்த ஃபெட்டாலிட்டி ரேட் வந்து ஒய் ஆக்சிஸ்ல வந்து வருது.
Okay. We will draw one bar for each cause of illness. அப்போ எப்பயும் போல x axis y axis முதல்ல இதை போடணும். X-axis வந்து இப்போ 1 2 3 4 5 6 இருப்பாங்க. ஓகே சார். x axisல வந்து இந்த காசஸ் வரணும். காசஸ் வரணும். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கண்டிஷன்ஸ் ஒவ்வொரு இடமும் இந்த இடத்துல இதை ரீப்ரொடக்ட் மொத்தமா காசஸ்னு கீழே எழுதிடும். ஓகேவா? இப்ப பார்ப்போம். அப்ப காசஸ் இங்க y ஆக்சிஸ்ல பெர்சன்டேஜ். ஓகேவா? y ஆக்சிஸ்ல இந்த ஃபர்டிலிட்டி ரேட் பெர்சன்டேஜ். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் எப்பயும் என்ன சொன்னோம்? x ஆக்சிஸ். செகண்ட் பாக்ஸ் நம்பர்ஸ் இருக்கிறதா y ஆக்சிஸ். ஓகேவா? இப்ப இதுல நம்மளுக்கு ஹையஸ்ட் 31.8 தான் இருக்கு. அப்ப நம்ம வந்து 2 2 எடுத்தாலே நம்மளுக்கு வந்து 16 வந்து ஈஸியா வந்துடும். 16 பாக்ஸஸ். அப்ப ஒன்னு வந்து 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ்னு எடுக்கிறேன். ஓகேவா? 5 கூட எடுக்கலாம், அது தப்பு இல்லை. ஸ்கேல் ஆன் y ஆக்சிஸ் வில் பி 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். அப்போ இதுக்கு நடுவுல இருக்கிற மிடில் அந்த லைன் வந்து 1 யூனிட். இது 2, இங்க நடுவுல 3. சார் அது பண்றாங்க சார் அந்த 2 இப்போ 2 சென்டிமீட்டர் 2 யூனிட் சொன்னோம்ல. இப்ப இது மேக்ஸிமம் எவ்வளவு வருது? 32 தான் வருது. இப்ப நம்ம 5 5 எடுத்தோம்னா ரொம்ப சின்ன பாக்ஸா இருக்கும். 10 10 எடுத்தோம்னா இவ்வளவுதான் வரும். பார் கிராஃப் இவ்வளவுதான் வரும். 32 தான் இருக்கிறதுனால 2 2 எடுத்திருக்காங்க. மொத்தம் 16 பாக்ஸஸ். நம்மளுக்கு கிராஃப் ஷீட்ல எத்தனை வந்து லைன் இருக்கும்? 18 வந்து லைன் இருக்கும், 20 இருக்கும். ஓகே, 20 சென்டிமீட்டர் வரும். அப்ப வந்து அந்த 20க்குள்ள வர முடியும் அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வேல்யூ செய்யணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்கேல் என்ன? எழுதாம விடவே கூடாது. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன? முதல்ல ஒரு பாக்ஸ் வந்து 2 யூனிட் சொன்னோம். அப்போ ஒரு பாக்ஸ் 2 யூனிட். அப்போ மிடில் இருக்கிறது 1 யூனிட். ஓகேவா? மிடில் இருக்கிறது 1 யூனிட். அப்ப 31 அப்படின்னா 30 மிடில் இருக்கிறது 1 யூனிட் 31. 0.8 இருக்கு. அப்போ இந்த இடத்துல லைன் வரும். ஓகேவா? மதிப்பா பக்கத்துல போட்டாலே வந்து உனக்கு வந்து மார்க் கொடுத்துருவாங்க. ஓகேவா? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 2 யூனிட். அப்ப 10 பாக்ஸஸ் வந்து 2 யூனிட்ஸ். இப்போ 1 பாக்ஸ் வந்து 0.2 யூனிட்ஸ் வந்து ஒரு பாக்ஸ். 10 பாக்ஸ் வந்து 2 யூனிட். அப்போ 1 பாக்ஸ் வந்து டிவைடட் பை 10 போட்டோம்னா 0.2 யூனிட்ஸ். சரியா? அப்ப டு பிளாட் 31.8 வந்து 30 to 32ல 31 மிடில் வருமா? ஓகேவா? அப்போ 4 பாக்ஸஸ் வந்து 0.8 வந்து 4 பாக்ஸஸ். அப்போ 32ல இருந்து ஒரு லைனு கீழே, இந்த எக்ஸாக்ட் லைன்ல இருந்து ஒரு லைனு கீழே நம்ம வந்து கொடுக்கணும். ஓகேவா? 31.8. அப்போ 31.8 வந்து கரெக்டா ஒரு லைன் கீழே வருது. ஓகேவா? ஒரு லைன் கீழே வருது. அப்ப அந்த ஒரு லைனை கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நம்ம வந்து இங்க கொடுக்கணும். அப்போ ஓகேவா? ஒரு பாக்ஸ், இந்த 1 சென்டிமீட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, இது வந்து என்ன நேம் போடணும்? ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் கண்டிஷன். இப்போ அடுத்து வந்து நெக்ஸ்ட் நியூரோ சைக்காட்ரிக் கண்டிஷன் வந்து வந்து 25.4. அப்போ 24 இங்க இருக்கு, பாதியில 25. 0.4னா 2 பாக்ஸ். அப்போ அந்த 2 பாக்ஸ் தான் நம்ம வந்து பிளாட் பண்ணணும். 2 பாக்ஸ்ல பார்ப்பா 24, இதோட பாதி வந்து 25. அதுல இருந்து ஒவ்வொரு பாக்ஸும் சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, ஒவ்வொரு பாக்ஸும் 0.2. அப்போ 0.2 0.4. ஓகேவா? ரைட். அப்போ ஆட்டோமேட்டிக்கா லைனிங் வந்துடும். ஓகேவா? 25.4, 25 அதுக்கு மேல 2 பாக்ஸ். ஓகேவா? இதுக்கு பேர் என்ன? நியூரோ சைக்காட்ரிக் கண்டிஷன் மேல இருக்கு. நெக்ஸ்ட் சிமிலர்லி we can draw for remaining box 12.4. அப்போ 12.4னா குட்டி பாக்ஸ் 2 பாக்ஸ். ஓகேவா? அடுத்து 4.3னா 4.3னா குட்டி பாக்ஸ் 3. அடுத்து 4.1னா 4க்கு மேல
ஒரு பாயிண்ட் லைட்டா மிடில், ரைட்டா அந்த ஒன்லயும் மிடில்ல வரணும். ஓகேவா? 22 அதர் காஸ்ட் 22 எக்ஸாக்டா 22. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட், which condition is the major cause of women's ill health and death worldwide? எந்த காஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து இருக்குன்னு உனக்கு தோணுது? ஓகேவா? அந்த ரீப்ரொடக்டிவ் இல்னஸ் தான் மேஜரான ப்ராப்ளமா இருக்கு. ஓகேவா? பிக்கஸ்ட் பார் வந்து ரீப்ரொடக்டிவ் தான். அப்ப அதுதான் நீ செலக்ட் பண்ணு. We observe that the bar for the reproductive health condition is the biggest. So reproductive health condition is the major cause of women's ill health and death. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். இப்போ இதே மாதிரி வந்து the following data on the number of girls to the nearest 10 per 1000 boys in different section of the society. Nearest 10 1000 boys எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ரைட். அப்போ இன்ஃபர்மேஷன் வந்து போடணும் அப்படின்னா ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் எப்பயும் போல இந்த செக்ஷன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து, ஒய் ஆக்சிஸ்ல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஓகேவா? இப்போ லோவஸ்ட் வந்து 910 இருக்கு, ஹையஸ்ட் வந்து 970 இருக்கு. லோவஸ்ட் 910, ஹையஸ்ட் 970. அப்போ வந்து மொத்தம் 60 வருது, ரேஞ்ச் வந்து 60 வருது. அப்ப 60/5 போட்டோம்னா 12 தான் வந்து 12 பாக்ஸஸ் தான் வருது. அப்போ 5/5 எடுக்கலாம். நம்ம 40க்கு கம்மியா இருக்குன்னா 2/2 எடுக்கலாம். ஓகேவா? 40 கம்மியா இருக்குன்னா 2/2 எடுக்கலாம். 40க்கு மேல இருக்குன்னா 5/5 எடுக்கலாம். ஓகேவா? 60க்குள்ள இருக்குன்னா 5/5 எடுக்கலாம். அதுவே வந்து 60க்கு மேல இருக்குன்னா 10/10 எடுக்கலாம். ஓகேவா? இதோட ரேஞ்ச் மேலனா 5 எடுக்கணும், 40க்கு கீழனா பாரு, 40க்குள்ள வந்து 2/2 எடுக்கலாம். 20க்குள்ள 15க்குள்ள அப்படின்னா 1/1 எடுக்கலாம். 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட் எடுக்கலாம். ஓகேவா? 40க்குள்ள இருக்கு அப்படின்னா 30க்குள்ள இருக்குன்னா 2/2 எடுக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ 30 to 16 வச்சுக்கோயே. லோஹிதா அட்டன் பண்ணி பேசு. 30க்குள்ள வந்து 30 to 60 இருக்குன்னா 5/5 எடுக்கலாம். 60க்கு மேல இருக்குன்னா 10/10 எடுக்கலாம். அப்போ இங்க வந்து 60 தான் இருக்குன்றதுனால நம்ம 5/5 எடுப்போம். அப்ப 60/5 போட்டோம்னா எவ்வளவு வரும்? 12. ஓகேவா? அப்ப இந்த 60 தான் இருக்கிறதுனால 5/5 எடுக்கும். அப்போ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் முதல்ல இதை போட்டோம்னா அதுக்கும் மார்க். எக்ஸ் ஆக்சஸ்ல இந்த ஷெட்யூல் காஸ்ட் செக்ஷன் வந்து எழுதணும். ஒய் ஆக்சஸ்ல நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் per 1000 பாய்ஸ். ஓகேவா? இங்க ஓகேவா? அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 கேர்ள்ஸ் அப்படின்னு எடுக்கணும். அப்போ இந்த குட்டி பாக்ஸ் எவ்வளவுக்கு வரும்? 2 பாக்ஸ் ஒரு கேர்ளுக்கு வரும். ஓகேவா? ஆனா எல்லாமே இங்க 10/10 தான் இருக்கு, அதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேவா? நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் ஒய் ஆக்சஸ்ல. ஆனா இதுல 0ல இருந்து வரல 9. அப்ப 900க்கு நம்ம எங்க போறது? அப்போ நம்ம வந்து 900 தான், 910 தான் மினிமம் இருக்கு. அப்ப 900ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 900ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் என்ன 940யா? அப்ப 900, 905, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50, 55, 60, 65, 70. ஓகே, 40க்கு மேல இருந்தா 5 சென்டிமீட்டர். ஏய் 5 யூனிட்ஸ். ஒரு சென்டிமீட்டர்னா ஒரு பாக்ஸ்னா ஒரு சென்டிமீட்டர். பாக்ஸ் தான் ஒரு சென்டிமீட்டர். ஒரு சென்டிமீட்டர் 5 கேர்ள்ஸ்க்கு. சென்டிமீட்டர் 5 கேர்ள்ஸ். ஒரு சென்டிமீட்டர் 5 கேர்ள். ஓகேவா? ரைட். இப்போ எனக்கு 940 இருக்கு, அதனால 900 5/5 வந்து ஒன்னொன்னா மார்க் பண்ணி வந்து 5/5 970 வரைக்கும் போட்டிருக்கு. மொதல் பாக்ஸ் ஷெட்யூல் காஸ்ட்ல
1000 பசங்களுக்கு 940 கேர்ள்ஸ் தான் இருக்காங்க. அப்ப வந்து 940 மார்க் பண்ணிட்டு இது வந்து என்னது ஷெட்யூல் காஸ்ட். அடுத்து ஷெட்யூல் ட்ரைபு 970. அப்போ 970 இங்க இருக்கு. அப்போ இதுக்கான ஒரு பாக்ஸ். ஓகே 970. அடுத்து நான் எஸ்சி எஸ்டி 920. அப்போ 920க்கு. அடுத்து பேக்வர்ட் 950க்கு. அடுத்து நான் பேக்வர்ட் 920க்கு. ஓகேவா? அடுத்து ரூரல்ல 930. அடுத்து ஹர்பன்ல 910 தான் இருக்கிறாங்க. ஓகேவா? சரி. ஓகேவா? இப்ப பார் கிராஃப் ஓகேவா ஆயிடுச்சா? இதுல இருந்து எது எதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, இந்த ஸ்கேல் ஒய் ஆக்சிஸோட ஸ்கேல் ஆன் ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 5 இயர்ஸ். அது எழுதலைன்னா மாற்றல. ஓகேவா? இப்போ இதான் வந்து இந்த இதுல இருந்து நிறைய வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பண்ணணும். ரைட் டு கன்க்ளூஷன் யூ கேன் அரைவ் at from the graph with justification. இப்போ இந்த இதுல வந்து என்ன கன்க்ளூஷன் நீ வந்து சொல்லுவேன்? உன்னோட ஓன் கன்க்ளூஷன் சொல்லணும். இதுல இருந்து என்ன கன்க்ளூஷன் சொல்லுவேன்? அது எஸ் எஸ்டி எஸ்சி அது என்னன்னு தெளிவா சொல்லு. 970 ஷெட்யூல் ட்ரைப்ல தான் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் டு பாய்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க. ஓகேவா? எதுல கம்மியா இருக்காங்க? அர்பன்ல தான் பாய்ஸ்க்கு 1000 பாய்ஸ்க்கு நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கம்மியா இருக்காங்க. எது ரெண்டுத்துலயும் ஈக்குவலா இருக்காங்க? பாரு ஈக்குவல்னா இது நான் எஸ்சி எஸ்டி அண்ட் நான் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல நம்பர் ஆஃப் பாய்ஸும் கேர்ள்ஸும் ஈக்குவலா இருக்காங்க. ஓகேவா? ரைட். சரியா? இதுதான் ஹையஸ்ட். On the graph we find the number of girls to the nearest 10. Okay, 10s per 1000 boys are maximum in scheduled tribe for a minimum in urban. ஓகேவா? ரைட். அப்புறம் ஈக்குவல் இன் நான் எஸ்சி எஸ்டி. ஓகேவா? ஆமா எழுதணும். அந்த டயக்ராம்ல இருந்து கன்க்ளூஷன் எழுதணும். அந்த கேள்வி என்ன இருக்கும்? வெறும் பால் டயக்ராம் மட்டும் போடுங்க அப்படின்னு இருக்காது. ஓகேவா? 550. நான் அப்பயே போயிட்டு வர சொன்னேன். அது உன்னோட பிரச்சனை. ½ இருப்பாங்க. ஓ சீரை போயிட்டு இதே நின்று இருந்தானே வேஸ்ட். காலைல இருந்து பிள்ளை படிக்குது. ஓகே, இப்போ இந்த கன்க்ளூஷன் ஓகேவா? சேம் ஃபார் நான் எஸ்சி எஸ்டி அண்ட் நான் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் வந்து சேமா இருக்கு. ஓகே, இவ்வளவுதான் பாருங்க. இப்ப எந்த கிராஃப் கொடுத்தாலும் உனக்கு வந்து கேள்வி வந்து நான் இப்ப காட்டின கிராஃப்ல இருக்கும் அப்படின்ட்டு வந்து அர்த்தமே இல்லை. கண்டிப்பா இருக்காது. அதான் சொன்னேன். இப்போ பார் கிராஃப்ல ஃப்ரீக்வன்சி அந்த ரேஞ்ச் இருக்குல்ல, மேக்சிமம் மைனஸ் மினிமம். ஓகேவா? இது 15க்குள்ள இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 யூனிட். ஓகேவா? ரைட். இப்ப அதுவே 15 to 30க்குள்ள இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் வந்து 2 யூனிட்ஸ். அப்பதான் நல்லா பெருசா அழகா வரும் கிராஃப். 30 to 60க்குள்ள இருக்குன்னா 1 சென்டிமீட்டர் வந்து 5 யூனிட்ஸ். அதுவே 60க்கு மேல இருக்குன்னா ஓகேவா? ரைட், 10 யூனிட்ஸ். அதுவே 200க்கு மேல இருக்கு, 0ல இருந்து 200க்கு மேல இருக்குன்னா நம்ம 20 யூனிட்ஸ் கூட எடுக்கலாம். ஓகேவா? ரைட். ஆனா உனக்கு வந்து இந்த இந்த ரேஞ்சுக்குள்ளதான் வந்து 15 வரும். ஓகேவா?
ஓகேல.